நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தெப்பக்காடு பகுதியில் மாயாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக உதகையில் உள்ள வண்டிச்சோலை குடியிருப்பு பகுதியில் ஒரு ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொடர் மழை மற்றும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அடவி நயினார் மற்றும் குண்டாறு அணைகள் ஏற்கனவே முழுமையாக நிரம்பிவிட்டன. மற்ற அணைகளான கருப்பா நதி, ராமநதி, கடனா நதி ஆகியவையும் நிரம்பும் தருவாயில் உள்ளன. இதனால் தென்காசி மாவட்ட விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக KRB அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 928 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 52 அடியிலிருந்து தற்போது 50 அடியை எட்டியுள்ளது. எனவே அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஆற்றில் இறங்குவதோ குளிப்பதோ கூடாது என்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் நடப்பாண்டில் மேட்டூர் அணை 5வது முறையாக நிரம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117.56 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 7382 கன அடியாக உள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலைக்குள் மேட்டூர் அணையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே எந்த நேரத்திலும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக ரப்பர் பால் வடிக்கும் தொழில் முடங்கியுள்ளது. இதனால் ரப்பர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மேற்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விடுமுறை தினங்களிலும் வார இறுதி நாட்களிலும் இருசக்கர வாகன சாகசம் என்ற பெயரில் சாகசம் செய்து அதனை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்வதாக காவல்துறையினருக்கு புகார் வந்தது. இதையடுத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் திருவட்டார் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித், ஹரீஷ் மற்றும் வினிஷ் ஆகியோரை கைது செய்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 250க்கும் மேற்பட்ட லாரிகள் சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலை, டி நகரில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அண்ணா சாலையில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக தேனாம்பேட்டை சந்திப்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அண்ணா சாலையிலிருந்து டி நகர் வழியாக செல்லும் வாகனங்கள் அதிக நெரிசலை சந்தித்தன. அண்ணா சாலை, எல்டாம் சாலை சந்திப்பில் திருப்பிவிடப்படும் வாகனங்கள் தியாகராய சாலை, வடக்கு போக் சாலை, விஜயராகவ சாலை வழியாக செல்வதால் தியாகராய நகரில் காலை நேரத்தில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் ஊர் திரும்புவதற்காக பேருந்து கிடைக்காமல் பல மணி நேரம் காத்திருந்தனர். விடுமுறை நாட்களில் கொடைக்கானலிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து போக்குவரத்து மேலாளர் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார்.
சென்னையை அடுத்த பூந்தமல்லி பாரிவாக்கம் சாலையில் மின்வாரியத்தால் புதைவட மின்சார கேபிள் பதிக்கும் பணி நடைபெறுவதாலும் மழையால் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதாலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறுகலான இந்த இருவழிச்சாலையில் நடைபெறும் பணியால் வாகனங்கள் செல்ல முடியாமல் திணறுகின்றன. பள்ளங்கள் நிறைந்த சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மேடு பள்ளம் தெரியாமல் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது. மின்வாரிய பணிகள் முடிந்ததும் சாலை சீரமைக்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள குண்டலப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் ஒற்றை காட்டு யானை புகுந்து பயிர்களை நாசம் செய்துள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து அந்த யானையை மீண்டும் காட்டுக்குள் விரட்டினர். இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பரப்பள்ளி அருகே ஊருக்குள் நுழைந்த யானைகள் தக்காளி மற்றும் வாழை பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. யானைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை வேதாரண்யத்தில் பழமையான வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்கி திருக்கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். கொடைக்கானலில் கூட்ட நெரிசல் ஏற்படும் நேரங்களில் கூகுள் மேப்பை பயன்படுத்தி குறுக்கு சாலைகளில் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சாலைகள் அதிக ஏற்றத்துடன் இருப்பதால் வாகனங்கள் பழுதாகி நிற்கும் நிலை ஏற்படுகிறது. இதனால் கடந்த 3 நாட்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதாகியுள்ளன. எனவே பாதுகாப்பான பயணத்திற்கு நெடுஞ்சாலைகளிலேயே பொறுமையாக செல்வது நல்லது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், சந்தைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேல் பலத்த மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், ஜூஜுவாடி, மத்திகிரி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கியது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆறுகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிருஷ்ணகிரியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக காலம்புழா, கொக்ககாடு உள்ளிட்ட அப்பகுதி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றங்கரையோரம் இருந்த ஒரு சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அப்பகுதிகளில் ஆய்வு செய்து வருவாய்த்துறையினர் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க அறிவுறுத்தினர். தேவைப்பட்டால் மக்களை முகாம்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்காசி, குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் 2வது நாளாகவும் பழைய குற்றால அருவியில் 4வது நாளாகவும் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குற்றாலம் மெயினருவியில் நேற்றைய தினம் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் அபாய ஒலி எழுப்பி சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அருகே தமிழ்நாடு பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடைபெறவிருந்த கள்படையல் திருவிழா தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பங்கேற்க வந்த 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டார்மங்கலம் கிராமத்தில் கள்படையல் விழா நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை எச்சரிக்கையை மீறி கச்சிராபாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது காவல்துறையினர் விழாவை தடுத்து நிறுத்தி அங்கு கொண்டுவரப்பட்ட கள்ளை பறிமுதல் செய்ய முயன்றனர். இதனால் காவல்துறையினருக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கொடைக்கானல் அடுக்கும் வழியாக பெரியகுளம் செல்லும் சாலையில் இரவு நேர பயணத்திற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. அதிக அளவிலான வனவிலங்கு நடமாட்டம் காரணமாக இந்த தடை அமலில் உள்ளது. ஆனாலும் சில சுற்றுலா பயணிகள் இந்த தடையை மீறி இரவு நேரங்களில் பயணம் செய்து விலங்குகளை அச்சுறுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. அசம்பாவிதங்கள் நடப்பதை தவிர்க்க வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து உதவி வன பாதுகாவலர் கருப்பையாவிடம் கேட்டபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தாவேக்கு 2வது மாநில மாநாட்டை முன்னிட்டு மதுரை வலையங்குளம் மலையாண்டி கருப்பசாமி கோயிலில் கிடாய் வெட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பொதுமக்களுக்கு விருந்தளித்தார். 50 கிலோ கிடாய் இறைச்சி, 40 கிலோ கோழிக்கறி, 300 முட்டைகளை சமைத்து விருந்தளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் அருகே வெள்ளாளவயல் கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிற்பம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 124 சென்டிமீட்டர் உயரமும் 72 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த சிற்பம் 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 3 சிம்மங்கள் சுமந்த ஆசனத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படும் இந்த சிற்பம் முற்கால சோழர் கலைப்பாணியில் செதுக்கப்பட்டுள்ளது. சமண சமயத்தின் தொன்மைக்கு முக்கிய ஆதாரமாக இது அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நள்ளிரவில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் அலட்சியமாக சென்று 2 நபர்களை வனத்துறையினர் எச்சரித்தனர். புளியம்பாறை மற்றும் மரப்பாலம் பகுதிகளில் ரோந்து சென்ற வனத்துறையினர் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தினர். வனத்துறையின் அறிவுரையை அவர்கள் ஏற்க மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேன் எடுக்க மரத்தில் ஏறிய 2 கரடிகள் பொதுமக்களை கண்டதும் அவசரமாக மரத்தை விட்டு இறங்கிச் சென்றன. கீழ் பாரதி நகர் பகுதியில் 2 கரடிகள் தேன் எடுக்க தேயிலை தோட்டத்தில் இருந்த மரத்தின் மீது ஏறின. அப்போது பொதுமக்களின் சத்தம் கேட்ட கரடிகள் அவசரமாக மரத்தை விட்டு இறங்கி ஓடின. இதனை பொதுமக்கள் வீடியோ எடுத்த நிலையில் அக்காட்சிகள் பரவி வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகே பழமையான பிள்ளையார் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் வான வேடிக்கைகள், மேளதாளத்துடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் பூத்தட்டுகளை தலையில் சுமந்தும் கும்மி ஆட்டம் ஆடியபடியும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள பேனர் ஒன்றில் ரெடியா மாமே என்ற வாசகத்தோடு நடிகர் அஜித்தின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி கிராமத்தில் தாவேகா மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக அட்டகாசம், பில்லா, அமர்க்களம், ஆரம்பம், தீனா ஆகிய அஜித் படங்களின் புகைப்படங்களும் வைக்கப்பட்ட பேனர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை 60 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னைக்கு தேவையான பெரும்பாலான காய்கறிகள், குறிப்பாக தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு
கர்நாடகா, ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற அண்டை மாநிலங்களிலிருந்தே வருகின்றன. அங்கு பெய்த கனமழை காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததோடு அறுவடை மற்றும் போக்குவரத்திலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டன. இதன் காரணமாக வரத்து குறைந்து தக்காளி விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்காசி, குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் 2வது நாளாகவும் பழைய குற்றால அருவியில் 4வது நாளாகவும் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குற்றாலம் மெயின் அருவியில் நேற்றைய தினம் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பாதுகாப்பிற்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் அபாய ஒலி எழுப்பி சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றினர். ஓமலூர் அருகே வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். காமலாபுரத்தைச் சேர்ந்த விஸ்வா மற்றும் நவீன்குமார் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் நவீன்குமார் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் விஸ்வா மற்றும் அவரது பெற்றோர் மீது தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக விஜயகுமார், கார்த்திக் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள நவீன்குமாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே ரசாயன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தவளக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் ரசாயன ஆலையில் நள்ளிரவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக தவளக்குப்பம் சுற்று வட்டாரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் சட்டவிரோத மது விற்பனை, கஞ்சா, குட்கா மற்றும் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாக 63 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வலங்கைமான் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி வந்த சத்தியமூர்த்தி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 3 கிலோ குட்காவையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும் மஞ்சள் நிற அவகாடோ பழங்கள் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. மக்கள் மஞ்சள் நிற அவகாடோ பழங்களை விரும்புவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் அதன் நாற்றுகளை தோட்டக்கலைத்துறை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்க கோரிக்கையும் விடுத்துள்ளனர். சேலம் ஓமலூர் சுங்கச்சாவடியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது சாலை வரி செலுத்தாமல் இயக்கப்பட்ட 5 ஆம்னி பேருந்துகளுக்கு 3,44,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து மாநில பதிவெண் கொண்ட ஒரு பேருந்திற்கு சாலை வரி கட்டும்படி அதிகாரிகள் அறிவுறுத்திய போது ஓட்டுநர் மணிகண்டன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தை வேகமாக இயக்க முயன்றார். அதிகாரிகள் விரட்டிச் சென்றபோது சாலையின் குறுக்கே பேருந்தை நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினார். இதையடுத்து ஓட்டுநர் மணிகண்டன் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.